ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 15th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் வெயிட் பார்க்கலாம். இன்னைக்கு காலை என்னோட வெயிட் அப்படின்றது 58.300 கிராம். நேத்திக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 58.450 கிராம் காமிச்சது. இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் அப்படின்றது 150 கிராம் குறைஞ்சிருக்கு. செகண்ட் வீக் அப்படின்றது பீரியட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு முடியும் போது கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும், அதுக்கப்புறம் நார்மலாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் அப்போ வெயிட் வந்து ஏறும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் குறையும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான், ஒரி பண்ணிக்காதீங்க. எப்பயும் போல் நம்ம வாட்டுக்கு எக்ஸசைஸ் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். மார்னிங் மணி வந்து இப்போ 6 ஆகுது. எந்திரிச்சது 5:50க்கு எந்திரிச்சேன். இன்றைக்கி வெந்நி தண்ணி தான் ஊற்றுறேன். நெல்லிக்காய் ஜூஸ் காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வாங்கி இது பண்ணணும் எல்லாமேவும். அதுக்கு பதிலாக நல்லா வார்மாக இருக்க வாட்டரில் நான் இன்றைக்கி காலையில் எடுக்கிறது வந்து லெமன் பிழிஞ்சு எடுக்கிறேன். வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண மாட்டேன், ஒன்லி லெமன் தான். வேணும்னா ஒரு சொட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஹனி வந்து சுத்தமான ஹனி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மெயினாக வெயிட் லாஸில் ஹனி எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. ஹனி அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து காட்டுத்தேன் கிடச்சா ரொம்ப நல்லது. காட்டுத்தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க தேனில் இங்கே ஃபுல்லாக கலப்படமாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச காட்டில் இருக்க தேன் கிடச்சா அந்த கசப்பு தன்மை துவர்ப்பு தன்மையோடு சேர்ந்து இருக்க தேன் தான் பெஸ்ட்டு. ஸோ காலைல 6 மணிக்கு நான் ஃபஸ்ட் எடுக்கிறது லெமன் வாட்டர், லெமன் வித் வார்ம் வாட்டர் எடுக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடாக எடுத்துக்கிறது சப்பாத்தி தான். சப்பாத்தி வந்து வெங்காயம் குடமிளகா போட்டு முட்டை போட்டு பொரிச்சிட்டு அப்படியே சப்பாத்தியை ஊற்று போட்டு அப்படியே சப்பாத்தி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் காலையில். இது எனக்கும் நித்திஷ்க்கு மட்டும் லைட்டாக சீஸ் போட்டிருப்பேன். ஸோ காலையில் நாங்கள் எடுக்கிற சாப்பாடு அப்படின்றது நித்திஷ் 8:15 எடுக்கிறான். ஏன்னா ஸ்கூல் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. நானும் கரெக்டாக 8:15 இல்லைன்னா 8:30க்கு எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சப்பாத்தி தான், சில்லி சப்பாத்தி மாதிரி தான் போட்டிருக்கேன். இது வந்து மிளகு தூவியிருக்கேன். காரத்துக்கு வேறு எதுவும் போடலை. காலையில் மணி 10 ஆகுது. காலையில் எந்த விதமான ஜூஸ் எடுக்கல, அதனால் 10 மணிக்கு ஒரு ஜூஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து குக்கும்பர், கேரட், இது வந்து மல்லித்தலையோட அந்த காம்பு மாதிரி இருக்கும்ல, அதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடிப்பேன். வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குக்கும்பர் கேரட் ஜூஸ். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிறேன், ஒரு ஸ்டாப்புக்கு இருக்க மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது எடுத்துக்கிறது அப்படின்றது இந்த ஜூஸு 10 மணிக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட் அப்படின்றது போன வீக் பீரியட்ஸ் இருந்ததுனால அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணலை, ஒரு நார்மலாக தான் பண்ணேன். பட் இந்த வீக் என்னோடய ஒர்க் அவுட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு நீ 2 வாரம் தான் வெயிட் லாஸ்க்கு இருக்குது. அதனால் என்னோடய வெயிட் லாஸ் அப்படின்றத நான் பயங்கர பிரிஸ்காக அப்படி சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருக்கேன். 1 hour எக்ஸசைஸ் பண்ணேன். என்னோட கலோரி பேனிங் அப்படின்றது இன்றைக்கி வந்து 632 கலோரி நான் பேன் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் அப்படின்றது ஜூன் மந்த் எக்ஸசைஸும் சரி, அதே மாதிரி மே மந்த் எக்ஸசைஸ் ரெண்டுமே ஒவ்வொரு செட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் காம்போனன்ட் எக்ஸசைஸ் வந்து அது ஒரு செட்டு பண்ணேன். 3 எக்ஸசைஸும் ஒவ்வொரு செட்டு பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1 hour ஆச்சு. எக்ஸசைஸ் பண்ணும்போது தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப தொண்டை வந்து வறண்டு போகும். அப்போ 1 மடக்கு 2 மடக்கு தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். நீங்கள் அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு போய் குளிங்க. உடனே குளிக்க வேணாம், அந்த வேர்வையோட குளிச்சோம்னா கோல்டு வரும் அப்படின்பாங்க. அதனால எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சுட்டு போய் குளிங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நிதிஷ்க்கு ஸ்கூல் திறந்ததுனால நிதிஷ் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டார். காலையில் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்கூல் எப்பயும் போல் ஸ்கூல் டயத் மாதிரியே வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. 45 மினிட்ஸ் கிளாஸ்னால் 15 மினிட்ஸ் வந்து பிரேக் விட்டு நார்மலான ஸ்கூல் மாதிரியே தான் போயிட்டுருக்கு. என்ன சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்க தான் கொஞ்சம் நிதிஷ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மத்தியானம் லஞ்ச் டைம் அப்படின்றது 12:15 to 1 மணிக்கு. நிதிஷ் 12:15க்கே கரெக்டாக ஷார்ப்பாக வந்து உட்காந்துட்டாரு சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு அப்படின்ற போது காளான் பிரியாணி கொஞ்சோண்டும், அதுக்கப்புறம் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி சேர்த்து எனக்கு பொரியல் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சோண்டும், அதுக்கப்புறம் நிதிஷ்க்கு அப்பளம் கொஞ்சம் சாப்பிட்டான். அதுக்குள்ளே மணி 1 ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்க்கு அட்டன் பண்ண போயிட்டான். இன்றைக்கி நிதிஷ் எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணலை. ஏன்னா காலையிலேயே அவனுக்கு பிடி பீரியடில் வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால பாவம் பையனை ரொம்ப செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எக்ஸசைஸ் பண்ணலை. அதே மாதிரி ஈவினிங்கில் அவனோட ஃப்ரெண்டோட விளையாட போயிட்டான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டான். பசங்க நல்லா விளையாண்டுட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க, அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸசைஸும் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் லாக்டவுனில் பக்கத்து வீடு ஏற்று வீடு போய் விளையாட முடியாத சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களா விருப்பப்பட்டு அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னோட மதியான சாப்பாடு அப்படின்றது நான் காளான் பிரியாணி எடுத்திருக்கேன். காளான் பிரியாணி அப்படின்ற போது ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தான் பொரியலும் எடுத்திருக்கேன். பொரியல் அப்படின்றது வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி போட்ட பொரியல் தான். ஸோ நீர்க்காய்கள் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸில் எடுத்துக்குவேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீர்க்காய்களை வெறுமனை எடுக்காமல் நம்ம வேக
வச்சோ இந்த மாதிரி பொரியல் மாதிரி எடுக்கும்போது கோல்டு வராது, உடம்புக்கு சேராது அப்படின்ற பிரச்சனைகள் வராது. அது நம்மளோட மைண்ட் செட்டு தான். அதனால இந்த மாதிரி நீர்க்காய்களை பொரியலாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் நம்ம உடம்புல இருக்க ஆரோக்கியங்களும் நிலையாக இருக்கும். ஸோ நான் மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டது அப்படின்றது 1:15 மேலே தான் இன்றைக்கி சாப்பாடு எடுத்துக்கிட்டோம். நிதிஷப்பா மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் நிதிஷப்பாவும் சேர்ந்து சாப்பிட்டோம். மணி 2:30 ஆகுது. நான் எடுத்துக்கிறது க்ரீன் டீ தான். அதுக்கப்புறம் இது மேலே வந்து லெமன் பிழிஞ்சிருக்கேன், அந்த லேயர் தான் அப்படியே தெரியுது. ஒரு 3/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரைஸ் சாப்பிட்டதுனால கண்டிப்பாக நான் க்ரீன் டீ இல்லைனா சுக்குமல்லி காப்பி, க்ரீன் டீ முடியலை அப்படின்றவங்க சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கலாம், இல்லைனா பிளாக் காஃபி எடுத்துக்கலாம், இல்லைனா ஜிஞ்சர் மட்டும் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். அது வந்து சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் பண்ணிடும். மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் மணி 4 ஆகுது. நான் எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்றது பப்பாளி பழம் தான் எடுத்துக்கிறேன். பெரிய பவுல் நல்லா பழுத்துருச்சு, தோல் கூட சீவம் இல்லை, அந்தளவுக்கு நல்லா பழுத்ததுனால தோலோடையே வெட்டிட்டேன். சாப்பிடும்போது அப்படியே தோல் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இது எனக்கும் நிதிஷப்பாக்கும் பப்பாளி பழம், இந்த 2 டேட்ஸ் வந்து நான் எடுத்துக்குவேன். கரெக்டாக மணி 4 ஆகுது. இப்போ மணி 4:30 ஆகுது. நான் 4 மணிக்கே பப்பாளி பழம் ராவா சாப்பிட்டுட்டேன். நிதிஷ் மட்டும் எனக்கு ஜூஸ் தான் வேணும்ட்டான், அதனால் அவனுக்கு ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணல. பழம் நல்லா பழுத்ததுனால நல்லா கலராக இருக்குது, இன்னொன்று நல்லா இனிப்பாகவும் இருக்குது. அதனால ஜூஸ் பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இனிப்பாக இருந்தால் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாதீங்க. இனிப்பு இல்லை அப்படின்ற போது பசங்களுக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்க பெரியவங்க எந்த விதமான சுகருமே சேர்த்துக்காதீங்க. மார்னிங்கில் 5 மணிக்கு நாங்கள் வாக்கிங் போனோம். இன்றைக்கி வாக்கிங் அப்படின்றது 11,000 ஸ்டெப் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஓரத்தில் நின்றுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டோம் நாங்கள் இன்றைக்கி. நல்லா மழை பெஞ்சு காற்று வந்து பயங்கர ஜில்லுன்னு அடிச்சது. அந்த வெளியே போய் ஒரு வாக்கிங் அப்படின்ற இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ இன்னைக்கு ஹோல் டேவும் ஃபுல்லாக நான் ஒர்க் இருந்தது. ஆனால் அப்படி இருந்துமே எனக்கு அந்த வெளியே போய் அந்த வாக்கிங், அந்த சுத்தமான காற்று கிடச்சோன்னே அவ்வளோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். 8.5 கிலோமீட்டர் வருது. கலோரி பேர்னிங் அப்படின்னு வாட்சில் காமிக்கிறது 222 கலோரி பேர்னிங் காமிக்குது. ஸோ 10,000 ஸ்டெப் நடக்கும்போது என்னோட கலோரி பேர்னிங் அப்படின்றது 222 கலோரி பேன் ஆயிருக்கு. டே 1 சூப்பு வந்து வாழைத்தண்டு சூப்பு தான். வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கு ஒரு அடி நிலத்துக்கு வாங்கியிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுட்டேன். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற வச்சிருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு, அது வாழைத்தண்டு வெட்டுற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 இருக்க மாதிரி, ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி ஒரு தக்காளி, மிளகு, கிராம்பு, பட்டை, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. நான் 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை போட்டுடலாம். நான் ஏற்கனவே கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன், அதனால் பருப்பை வந்து இந்த ஊற வச்ச தண்ணியோடையே ஊற்றிடலாம். மிளகு, சீரகம் எல்லாம் போட்டுடலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த கிளாஸ்க்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி. இப்போயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இது நம்ம சூப்பாக குடிக்கும்போது போட்டாலும் ஓகே தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஹைலேயே வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு மட்டும் ஒரு 5 to 7 விசில் அடிக்க விடுங்க. வாழைத்தண்டு சூப்புக்கு மட்டும் வாழைத்தண்டு கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா கரிச்சுன்னு இருக்கும். நம்ம அடிக்க தான் போகிற மிக்சியில், இருந்தாலும் 5 to 7 விசில் விடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். விசில் முடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா 7 விசில் அடித்து ஆற வச்சுட்டேன் 1 மணி நேரத்துக்கு. அதுக்குள்ளே நாங்கள் வாக்கிங் போயிட்டே வந்துட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடுவேன். வடிகட்டிடலாம். இதில் பருப்பு போட்டிருக்கிறதுனால திக்காக தான் இருக்கும், அதனால நம்ம வந்து இதை மட்டும் அடிச்சுட்டு வந்து வடிகட்டினா போதும். வாழைத்தண்டு நல்லா அரைச்சி வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வடிகட்டுவோம். வாழைத்தண்டு நாராக இருக்கும், அதனால இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால வாழைத்தண்டு மட்டும் நான் வடிகட்டிடுவேன். சக்கை நார் தனியாக வந்துடும். அவ்வளோதான், வாழைத்தண்டு நல்லா பிழிஞ்சாச்சு. இது வெறும் சக்கை தான், இது தேவை கிடையாது. உன்னி சூப்பை வந்து நம்ம தாளிச்சிடலாம். பருப்பு போட்டிருக்கிறதுனால இது கட்டியாக தான் இருக்கும். வேற எந்த பவுடரும் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. குக்கர்லேயேவும் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், சின்ன கரண்டிக்கு 1 கரண்டி தான். அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு இடிக்கிறதுல சீரகத்தை லைட்டாக ஒரு இடிச்சிட்டு போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த சீரகம் வந்து நல்லா மணக்கும். வெறும் மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். இது ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சதுனால லைட்டாக நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு சூடாக இருந்தால் போதுமானது. நம்ம இறக்கிடலாம். சூப்பு ரெடி தான். சூப்பு குடிக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சு, போதும். இப்போ இதில் கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சூப்பு குடிக்க போகும்போது உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் அப்போ மிளகு தூள் போட்டுக்கோங்க. மணி இப்போ நைட்டு 7:15 ஆகுது. நாங்கள் சூப்பு தான் எடுக்கிறோம். இது நிதிஷ்க்கு,
நிதிஷ் அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பு தான். நிதிஷ் சாயந்தரம் 6 மணிக்கே வந்து கொஞ்சம் காளான் பிரியாணி மீதி இருந்தது, அது சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7:30க்கு இந்த சூப்பு குடிப்பான். ராத்திரிக்கு எனக்கு சூப்பு மட்டுமே வந்து ஃபில்லிங்காக இருக்காது, பசிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சாயந்தரம் என்ன பண்ணுங்க, பருப்பு வகைகளை வந்து வேக வச்சு சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. சாயந்தரம் வந்து ஸ்ப்ரவுட் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸ்ப்ரவுட் எடுக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு நேரம் அப்படின்னா மார்னிங் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மார்னிங்கில் லாங்காக ஃபாஸ்டிங் இருந்து உங்களோட லிவரும் குடலும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்ப்ரவுட் எடுத்துக்கோங்க, நம்மளுக்குரிய பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஈவினிங் டயத்தில் ஸ்ப்ரவுட் எடுக்காதீங்க, ஒரு சிலருக்கு செமிக்காது, செரிமானம் நம்மளுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால ஈவினிங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பருப்பு வகைகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. டெய்லி வேக வச்ச பருப்பு மட்டும் எடுத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுதுன்றீங்க சில பேர். அதனால தான் அந்த பருப்புகள் கூட வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்ந்து போடும்போது அதை சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் வந்து ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு தூங்கணும்னு கேள்வி கொஸ்டின். சாப்பாடு சாப்பிட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு தூங்கினா கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் இருக்கும் வெயிட் லாஸில். இல்லை நான் வேலைக்கு போயிட்டே லேட்டாக வரேன் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தாங்க தூங்கணும். ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு அதை கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 மணி நேரம் கழிச்சு தூங்கினா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா 8, 9, 10 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு டைம். அதிகமாக வந்தது வந்து நாங்கள் லேட் நைட்டில் வேலை பார்த்துட்டு வரோம். லேட் நைட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடை வச்சுருக்காங்க, ஹோட்டலில் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர்றதே 11 மணிக்கு வராங்க, வந்து சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு தூங்குறாங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஹேபிட் இருக்கிறதுல மிகப்பெரிய தப்புங்க. இப்போ COVID-19லேயே நம்ம அதிகமாக பாதிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உணவு பழக்க வழக்கங்களை சரியான டயத்தில் எடுக்காமல் கண்ட டயத்தில் எடுக்கிறவங்க தான் ரொம்ப இதில் வந்து பாதிக்கப்பட்டதேவும். மெயினான ரீசன் என்னன்னா அதுவும் ஒரு ரீசன் தான். ராத்திரி சாப்பாடை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் அப்பா கடை தான் வச்சுருந்தாங்க, மெஸ்ஸு தான் வச்சு நடத்துவாங்க. ஆனால் என்னென்னா 7-8 மணிக்கே சாப்பிட்ருவாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி கடைக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி இல்லை இப்போ தூரமாக இருக்குது அப்படின்றவங்க தயவுசெய்து கொஞ்சம் கடையிலேயே இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பலசர கடையாக இருக்கிறவங்க அப்படி கூட நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அவங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த லாங்காக அவ்வளோ நேரம் சாப்பிடாமன்ட்டு ராத்திரி வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து சுகரு, பிபி வர்றதுக்கு மெயின் ரீசனே இதுதான். ஸோ கொஞ்சமாவது ராத்திரி சாப்பாடை நீங்கள் தான் கொஞ்சம் உங்கள் டயத்தை வந்து மேனேஜ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. நம்மளால் முடியும்னு நினச்சா எதையுமே மாற்ற முடியும். அதனால நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது எதுவுமே டைம் மாற்றுறது. சம்பாதிக்கிறது அப்படின்றது நம்ம நல்லா வாழணுன்றது தானே. நம்ம நல்லா வாழணுன்றதை விட நம்ம நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சாப்பாடை ஹெல்த்தியாகவும் கரெக்டான டயத்துக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட் இல்லாமல் நார்மல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ டே 15th என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ், வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, அக்கா நான் இவ்வளோ குறைஞ்சிருக்கேன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் எல்லாரோட கமெண்ட் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு சிலருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக முடிஞ்சாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணி பெருவரல் வலிக்க ஆரம்பிக்குது இப்போலாம். நாளைக்கு விழாவில் நம்ம சந்திக்கலாம்.